நியூயார்க் அறிவியல் அகாடமி 200 வயதை கடந்த ஞானக்கூடாரம். I am a member of the New York Academy of Sciences அப்படின்னு ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அடேங்கப்பா இவர் பெரிய ஆள் போல் இருக்கேன்னு நினைப்பீங்க இல்லையா? உண்மை என்னன்னா நீங்களோ இல்ல உங்க குழந்தைங்களோ கூட இந்த மாபெரும் அறிவியல் இயக்கத்துல இணைய முடியும். அத பத்தி தான் இந்த வீடியோ. 1817ல அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்துல சில சயின்ஸ் எந்தூசியாஸ்டிஸ் ஒரு அமைப்பை துவங்கினாங்க. அதுதான் நியாஸ் என்கிற நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்சஸ். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பழமையான அறிவியல் அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? எவல்யூஷன் தியரியை உருவாக்கின சார்லஸ் டார்வின், எலக்ட்ரிக் லைட் பல்ப் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், டெலிபோன் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உட்பட நிறைய அறிவியல் மேதைகள் இந்த அமைப்புல இருந்திருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற பல அறிஞர்கள் இந்த அமைப்போட அட்வைசர்ஸா அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. இந்த அமைப்புல இருந்து ஆனல்ஸ் ஆஃப் தி நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் மந்த்லி மேகசின் வெளிவருது. இத உலகம் முழுக்க இருக்கிற அறிவியல் ஆர்வலர்கள் விரும்பி வாசிக்கிறாங்க. இந்த அமைப்புல நீங்க மெம்பர் ஆகணும்னா இயர்லி ஃபீ கட்டி பொது உறுப்பினரா இருக்கலாம். இதே உங்க வீட்ல 13 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அவங்க ஒரு பைசா கூட பணம் கட்டாம ஜூனியர் அகாடமில மெம்பர் ஆயிடலாம். இது முற்றிலும் இலவசமா ஆன்லைன்ல இயங்குற திட்டம். இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத், இத கத்துக்கிற மாணவர்களை ஒரே சமூகமா இணைக்கிற அற்புதமான திட்டம் இது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து ஜூனியர் அகாடமில உறுப்பினரா இருக்கிற மாணவர்களை தனித்தனி டீமா பிரிப்பாங்க. இப்போ ஒரு டீம்ல பல நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. அந்த டீமுக்கு ஸ்டெம் துறையில இயங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கைடா நியமிக்கிறாங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சில தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவங்களே ஆராயிர 10 வீக்ஸ் இன்னோவேஷன் சேலஞ்ச் கொடுக்கப்படுது. உதாரணமா ஃபுட் வேஸ்டேஜ், எனர்ஜி ஸ்கார்சிட்டி, எலக்ட்ரானிக் ஸ்கிராப் மூலியமா வர்ற என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பல நாட்டு மாணவர்களும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட துணையோட கலந்து யோசிக்கிற மாதிரியா கொடுக்கறாங்க. இதுல உறுப்பினரா இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைசா கூட கட்ட வேண்டியதில்லை. ஆனா இந்த சேலஞ்சுக்காக வாரத்துக்கு குறைஞ்சதோ ஒரு 4 மணி நேரமாவது நீங்க ஒதுக்கணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இப்போ இந்த வருஷம் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். 2026 செப்டம்பர் 1க்குள்ள 13 வயசு முடிஞ்சிருக்கணும். 2027 மே 1க்குள்ள 18 இயர்ஸ் முடிஞ்சிருக்க கூடாது. ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ற போதே இதுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இல்ல கார்டியனோட அனுமதி கட்டாயம். ஸ்டெம்ல தனியாத ஆர்வம் இருக்கணும். இவ்வளவுதாங்க. இதுக்காக அப்ளை பண்றதுக்கான டைம் ஜூலை 2ஆம் தேதி முடிய போகுது. ஸ்கிரீன்ல தெரியிற வெப்சைட்ல உடனே உங்க பசங்களை அப்ளை பண்ண சொல்லுங்க. சரி, இதனால பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? முதல் விஷயம், உலகெங்கிலும் உள்ள மாணவர்களோடையும் விஞ்ஞானிகளோடையும் தொடர்பு கிடைக்க போகுது. 2வது, திட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுது. சிறப்பா செயல்பட்டா பரிந்துரை கடிதம் கிடைக்கிற வாய்ப்பும் இருக்கு. 3வது, ஒரு ரியல் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிஜமான ஆராய்ச்சி அனுபவம். ஸ்கிராப்ல இருந்து ஒரு ஐடியாவை தொடங்கி ஃபைனல் டெலிவரி வர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜூனியர் அகாடமி மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உண்மையான இலவசமான தரமான வாய்ப்பு. அறிவியல்ல ஆர்வமும் அடிப்படை ஆங்கிலமும் தெரிஞ்ச யாருமே முயற்சி பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சர்வதேச வாய்ப்பு இது. சரி, இதை ஏன் நீங்க சொல்றீங்க தீபான்னு கேக்குறீங்களா? உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு என்கிறார் வள்ளுவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் முழுக்க அறிவில் சிறந்த உயர்ந்தவர்களை நட்பாக்கிக் கொள்வதும் அந்த நட்பில் மகிழ்வதும் அந்த உறவு கெட்டுவிடாமல் தொடர்வதுமே சிறந்த அறிவு என்கிறார் வள்ளுவர். அதாவது அறிவு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் நாம தானே தேடி போகணும். அதுவா நம்மள வந்து சேரும்னு காத்திருந்தா ஆபத்தாயிடும் இல்லையா?